போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேயர் தான் எனக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்படி அவனுக்கு ஃபைல் பாக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதான் ஒரு ஃபைல் பாக்ஸே பார்த்து மேலே ஏற்றி விட்டுருவாரு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல்லாம் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பீஸா டெலிவரி தான் பண்ண போகிறோம். பீஸா டெலிவரி ரொம்ப பிடிக்கும். பீஸா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது எத்தனை பேருக்கு பீஸா டெலிவரி பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ ஓகே ஓகே, உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன். அது என்னட்டு நான் பீஸா முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது இன்னொரு விஷயத்து பீஸா பிரியாணி கூட சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டேன்? பீஸா சாப்பிட்டேன், பர்கர் சாப்பிட்டேன். பீஸா சாப்பிட்டு ஆனால் எனக்கு பர்கர் இது பார்த்தீங்கன்னா தானே. ஓகே, அடுத்து யாரா? அடுத்து எங்கேயோ இருக்கேன். அந்த கொடுக்காங்க பார்த்தீங்களா? ஸோ பெட்டு சேஞ்ச் பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு அப்புறமா இது காட்டுறேன். ஏன்னா இப்போ பீஸா இது பண்ணிட்டுருக்கோம்ல, அதனால் வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பெட் சேஞ்சுக்கு போவோம். ஓகே, நம்ம இந்த பாபுன்ற இது கொடுப்போம். அவங்க என்ன தராங்க? கேவலமான பெட்டுனா நீங்கள் கொடுக்காதீங்க. ஓகே கேவலமான பெட் தராங்க, எனக்கு பிடிக்கவே முடியாது. இந்த மயில் தராங்களா எனக்கு கன்ஃபார்ம் வாங்கிக்கிறேன். இந்த மயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. உட்கார பட்டுற மாதிரி இந்த மயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பேர் வந்து வாத்து சூப்பராக இருக்குங்க. வாத்து மயில் தான் அழகாக இருக்கு. மயில் கோழி மயிலோட இறக பிடிச்சி துண்டுருக்கு. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா என் வீட்டில் அவங்களுக்கு சுற்றி காமிக்கேன். ஸோ புது ஐடி சொன்னேன், புது ஐடி. இப்போதைக்கு நான் வந்து 2 வீடு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட 2 வீடு தான் இருக்குது. ஸோ இவன் வந்து இந்த காஸ்டியூம் என்கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, நான் எங்கள் அப்பா ஃபோன் இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன். ஆமாங்க, எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்குது இந்த காஸ்டியூமு. நல்லாயிருக்கும். நான் ஸோ இன்னும் 1 லைக்கு போகணும், எனக்கு வேணும். ஸோ இன்னும் என்னை வீட்டுக்கு ஒரே 1 லைக் தாங்க. நாங்கள் வீட்டுக்கு ஒரே லைக் தான். ஏன்னா இத்தனை பேர் போட வாங்கி வச்சுருக்க முடியும். அதான் அப்படி தான். ஓகே, நான் ஆடெல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாமேன்ட்டு ஒரு ஆலாம். ஓகே, ஆடு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த ஆடை பற்றி எனக்கு தெரியுமா? அதை பற்றி அப்போ ஆடு என்னமா இருந்துச்சு வந்துகிட்டே இருந்துச்சு. ஆடு போயிடுச்சு. நல்ல வேலை ஆடு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு ஆண்டு ஏன்னா வந்து இந்த டாஸ்க்கு ஒரே ஒரு திட்டம் மட்டும் லெவல் 2 வரைக்காட்டி பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னாலும் அதுக்கு இங்கே உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்தா அது அப்படியே மேடாகுன்னா எப்போ கேட்கும் நம்மளுக்கே தெரியாது. அதான் பீஸா டே பண்ணணும் எல்லாருமா இந்த அதுவே பீஸா டேலாம் பண்ணும்போது அது அப்டேட் ஆகுங்க காட்டுறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாப் வச்சுருக்காரு. ஸோ அது நல்ல பெட்டு தான். அதுவும் வந்து லெஜெண்டரி பெட்டெல்லாம் கிடையாது, அவ்வளோ லெஜெண்டரி பெட்டெல்லாம் கிடையாது. நம்ம வச்சுருக்க பெட்டு இந்த பெட்டு இந்த பெட்டும் அதே மாதிரி தான் அது இருக்கும். பட் கொஞ்சம் வித்தியாசம். அதுவும் மேக்சிமமாக நடக்கும். தூக்கம் போது சாப்பிடும்போது கழிட்டு சாப்பிடுவோம். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கை மேலே கை போட்டு அப்படியே ஹாயாக தூங்கும். அது சூப்பராக இருக்கும். காட்டுறது செம்ம ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். காட்டு அந்த அப்டேட் ஆகுங்களா? அவங்களாம் 2 வாட்டை அப்டேட் பண்ணாங்க. ஒரே ஸ்பெஷல்
முடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த இவ்வளோ தான். அவ்வளோ மழை பெச்சுன்னு கேட்போம். அவர் வந்து வேண்டான்ட்டாரு. நான் கொடுத்த முடியாது, பிஸியில் இருந்தேன். சம்பளம் ஓகே. எவ்வளோ இங்கே 6 நிமிஷம் வரைக்கும் ரிவ்யூ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபயர் ஃபாக்ஸ் உங்களுக்கு எந்த ஃபயர் ஃபாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகே ஓகே. எங்கே நம்ம நல்ல லொக்கேஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு பாய் காட்டுறேன். ஏய் ஓடுறாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆய் கட்டும் பண்ணுறது. இப்போ வரணும் ஆடுறேன். பாய். ஸோ மறக்காமல் சேனலுக்கு வந்து ஸோ என் பேர் ஆக்சுவலி உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பிகேஎஸ்டியில் எல்லாரும் பிகேஎஸ்டி என் பேர் தெரிஞ்சிருக்கேன். நானே சொல்கிறேன். தோசை தான் கைஸ். ஸோ சரி என் பேர் X0 என் கலர் கம்மி தான். அம்மா வந்து நம்பர் வந்து 5000 நினைக்கிறேன். சரியா தெரியல, 5000 தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் போட்டு 5000 நல்லா நம்பர் போட்டு பிகேஎஸ்டிக்கு எனக்கு வாங்கினா வாங்க. நான் யாராக தான் விசிட் பண்ணுவேன். என் சப்ஸ்கிரைபர் என் பேர் கண்டுபிடிச்சி என்னை விசிட் பண்ணக்கோ விட்டுருவேன். ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் என்னென்னா ரேண்டம் பிளேயராக இருந்தால் இது ரேண்டம் பிளேயராக இருந்தால் நான் வந்து விசிட் பண்ண மாட்டேன். அது ஒரு இதாக விஷயம். நீங்கள் ரேண்டம் பிளேயராக அதே எனக்கு தெரியும். பட் சப்ஸ்கிரைபராக சொல்லியிருக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா சத்தியமாக நான் விசிட் பண்ணுவேன். பாட்டாக இருந்தால் விசிட் பண்ணுவேன். ஆனால் பேர் வந்து கெட்டது வந்துச்சுன்னா நான் எல்லாரையும் விசிட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் விசிட் பண்ணுவேன். பாய்.